வெல்கம் டு மை சேனல் எதிர் விசை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பாடப்பகுதியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படின்ற பாடத்தான் பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புவிமைய கோட்பாட்டை முன்மொழிந்தவர்கள் 2 பேர் புவிமைய கோட்பாட்டை முன்மொழிந்தார்கள். அவர் யாருன்னா பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில். புவிமைய கோட்பாட்டை வரையறுத்தவர் யாருன்னு கேட்டா தாலமி. சூரியமைய கோட்பாட்டை கூறியவர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். சூரியமைய கொள்கைக்கு கண்கூடான நிரூபணத்தை தந்தவர் யார் அப்படின்னு கேட்டா கலீலியோ. புவிமைய கோட்பாடு பற்றி கூறும் இந்திய நூல் ஆரியபட்டியம். யார் எழுதினாங்கன்னா ஆரியபட்டர். தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஹான்ஸ் லிப்பர்ஷே. தொலைநோக்கியை முதலில் ஆய்வுக்கு பயன்படுத்தியவர் கலீலியோ. நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருட்களின் இயக்கத்தை விளக்கியவர்கள் 2 பேர், தாலமி, ஆரியபட்டா. பின்னோக்கிய நகர்வு கொண்ட கிரகம் எது? செவ்வாய். வளர்பிறை தோன்றுவது நடுப்பகலில், தேய்பிறை தோன்றுவது நள்ளிரவில். வளர்பிறை காலத்தில் உள்ள நிலவு முதல் கால்பாகத்தில் இருக்கும். தேய்பிறை காலத்தில் உள்ள நிலவு 3ஆம் கால்பாகம். சந்திரன் அரை வட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிப்பது கிப்பஸ். பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர 365 நாட்கள் ஆகும். செவ்வாய் சூரியனை ஒருமுறை சுற்றி வர 687 நாட்கள் ஆகும். செவ்வாய் தன்னைத்தானே ஒருமுறை சுற்ற 24 மணி நேரம் 37 நிமிடம் ஆகிறது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்து இருப்பது விண்மீன் திரள். நமது விண்மீன் திரளின் பெயர் பால்வழி திரள். பால்வழி திரளின் விட்டம் 1,00,000 ஒளியாண்டு. நமது பால்வழி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் ஆண்ட்ரோமெடா. பால்வழி திரள் புராணங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆகாச கங்கா. நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வழி திரளானது எந்த விண்மீன் திரள் வகையை சார்ந்தது? கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். முக்கியமான கொஸ்டின் இது. நமது பிரபஞ்சம் அல்லது அண்டம் எவ்வாறு தோன்றியது? பெருவெடிப்பு மூலம், பிக் பேங் தேரி அப்படின்னு சொல்லுவோம். சர்வதேச வானியல் சங்கம் வகைப்படுத்தியுள்ள விண்மீன் மண்டலத்தின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 88 வகையாக பிரித்துள்ளார்கள். பெரிய விண்மீன் மண்டலம் எது? உர்சா மேஜர், சப்தரிசி மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்தரிசி மண்டலம்னா என்ன மீனிங் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னென்னா 7 நட்சத்திரங்களின் பெரிய குவளைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா 7 துறவிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். வட வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அதனுடைய கூட்டமைப்புக்கு என்ன பேர்னா உர்சா மைனர். உர்சா மைனர் லத்தீன் மொழியில் சிறிய கரடின் பேர். சிறிய டிப்பர் என்பது என்ன? 7 நட்சத்திரங்களை கொண்டது. துருவ நட்சத்திரம் போலாரிஸ். ஒளிரும் வானியல் பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நட்சத்திரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஒளிரும் வானியல் பொருள். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் மற்றும் ஆல்ஃபா சென்டாரி. கொஸ்டினில் சூரியன் கொடுத்திருந்தா சூரியனை ஆன்சர் பண்ணிவிடுங்க. சப்போஸ் சூரியன் கொடுக்கல அப்படின்னா ஆல்ஃபா சென்டாரி கொடுத்துருந்தாலும் ஆல்ஃபா சென்டாரின்னு எழுதிக்கங்க. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம். வெறும் கண்ணால் இரவில் எத்தனை நட்சத்திரங்களை காண முடியும்? 3000 நட்சத்திரங்களை காண முடியும் தோராயமாக. இயற்கை செயற்கைக்கோள் என்பது நிலவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது துணைக்கோள்னு கூட சொல்லுவோம். நிலவுகள் இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி. 60க்கும் மேற்பட்ட நிலவுகள் கொண்ட கோள்கள் எது? வியாழன் மற்றும் சனி. வியாழன் துணைக்கோள் மற்றும் சனி வளையத்தை கண்டறிந்தவர் கலீலியோ. நிலவின் மலை மங்கலான நட்சத்திரம் சூரிய புள்ளியை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் கலீலியோ. முக்கியமான கொஸ்டின். சூரிய புள்ளியை கண்டறிந்தவர் கலீலியோ. வெள்ளிக்கோளை ஆய்வு செய்தவர் யார்? கலீலியோ. நீள்வட்ட விண்மீன் திரள் வடிவம் முப்பரிமாண வடிவம்.
பிக் பேங்கின் ஒரே நேரடி ஆதாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் காஸ்மிக் நுண்ணலை பின்னணி அப்படின்னு சொல்லுவோம். அது மங்கலான பிரகாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீள்வட்ட மாதிரி எப்பொழுது மேம்படுத்தப்பட்டது, அதாவது எந்த தலைமுறையில் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் டைகோ ஃப்ராக்கு நீலகண்ட சோமயாஜி தலைமுறையில் மேம்படுத்தப்பட்டது நீள்வட்ட மாதிரி.